காலங்காத்தால ஏஞ்ச உடனே கிளைமேட் ஜில்லுன்னு காத்து செம்மையா இருந்துச்சு. ஆனா நான் துணி துவைக்கணுமே, இந்த மாரி ஜில்லுன்னு இருந்துச்சுன்னா எப்படி அப்படின்னு நினைச்சேன். ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு துவைச்சாச்சு. நான் இன்னைக்கு கையில தான் துணி துவைக்க போறேன். எத்தனை துணி இருக்குது பாருங்க. ஏன்னா மிஷின் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்ளம் ஆச்சு எதுன்ட்டு நான் வரப்போற வீடியோஸ்ல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு துணி துவைக்கிறதுக்குள்ள சூரியனே வந்துட்டாரு. அந்த அளவுக்கு நான் துணி துவைச்சேன் இன்னைக்கு. 2 மணி நேரம் ஆச்சு இந்த துணியெல்லாம் துவைக்கிறதுக்குள்ள. இந்த துணியெல்லாம் நான் மட்டும் துவைக்கல. எங்க வீட்டுக்காரரு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் இத்தனை துணியும் நான் துவைக்க முடிஞ்சது. ஏன்னா எனக்கு துணி துவைச்சா ரொம்ப உடம்பு ப்ராப்ளம் ஆயிடும். இது துவைக்கிறதுக்குள்ளவே எனக்கு சுஸ்தாயிடுச்சு. சரி ஏதாச்சும் குடிச்சா நல்லாருக்கும் அப்படின்னு தோணிச்சு. டீ, காஃபி, பால் குடிக்கிற பழக்கம் காலங்காத்தால கிடையாது. எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது காலங்காத்தால குடிக்கிறது. அதனால காலங்காத்தால நான் டீ, காஃபி எதுவுமே வைக்க மாட்டேன். பசங்களுக்கும் குடுக்க மாட்டேன். எங்க வீட்டுக்காருக்கும் குடுக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காதுன்ற ஒரே ரீசனுக்காக அவங்களுக்கும் குடுக்கறது கிடையாது. இந்த மாரி ஜூஸ் பண்ணிப்போம். கேரட், பீட்ரூட் ஜூஸ் பண்ணி குடிக்கிறது நல்ல ரிசல்ட் குடுத்துச்சு. நீங்க என்னோட வீடியோஸ் கன்டினியூஸா பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட ஃபேஸ்ல வந்து க்ளோ நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். செம்மையா ரிசல்ட் வந்திருக்கு. ஏன்னா நல்லா க்ளோ குடுத்திருக்கு. ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஹெல்தியா வச்சிருக்கு. ரொம்ப ட்ரையா இல்லாம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா ஹெல்தியா வச்சிருக்கு. அதனால இந்த ஜூஸ் வந்து நான் விடாம அப்பப்போ கன்டினியூஸா எடுத்துட்டு தான் இருக்கிறேன். பாவம் என் கூட என் வீட்டுக்காரரு நல்லா கஷ்டப்பட்டாங்க இல்லையா? எப்படியோ நான் டீ, காஃபியும் குடுக்க மாட்டேன். அதனால இந்த மாரி ஜூஸே குடுத்து 2 பேரும் குடிச்சுன்னு இருக்கிறோம். இந்த ஜூஸ் வந்து ஸ்டார்ட்டிங்ல குடிக்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக நல்லா டேஸ்ட்டா இருக்கே! ஏன் நம்ம ஸ்டார்ட்டிங்ல இவ்ளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு தோணும். அந்த மாரி டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்ளோ கேவலமாலாம் இருக்காது. ஆனா லிமிட்டா குடிச்சா தான் நல்லாருக்கும். ஜாஸ்தி குடிச்சோம்னா கொஞ்சம் எகட்டுற மாதிரி இருக்கும். அதனால லிமிட்டா குடிச்சோம்னா செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து டிஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃபன் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டவ் மேல குக்கர்ல பொட்டேட்டோ பாயில் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நானு ஆலு பூரி தான் செய்ய போறேன். எப்பவுமே செய்யற பூரி சாப்பிட்டுட்டு தானே இருக்கிறாங்க. கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆலு பூரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குக்கர்ல பொட்டேட்டோ வச்சுட்டு பாயில் பண்ணிக்கிறேன். அதுல உப்பும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கர் ஸ்டீம் எல்லாம் ஆறுன பிறகு மாவு எடுத்துக்கினேன். அதுல கொஞ்சோண்டு ரவையும் ஆட் பண்ணிக்கினேன். பூரி இல்லைங்களா கொஞ்சம் பஃப்னு வரணும் இல்லைங்களா அதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஓமம் எடுத்துக்கினேன். சப்பாத்திலவும் பூரியிலவும் ஓமம் சேர்த்துனா எனக்கு பிடிக்கும் பர்சனலா. அதுக்காக ஓமமும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சமா சேர்த்துக்கணும். ஏன்னா பொட்டேட்டோல ஆல்ரெடி நான் சேர்த்திருக்கிறேன் இல்லைங்களா? அதனால கொஞ்சமா சேர்த்துக்கினேன். அதுக்கப்புறம் பொட்டேட்டோ வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கினேன். பொட்டேட்டோல இருக்கிற தண்ணியே நம்மளுக்கு போதுமா இருக்கும். நான் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கினேன். தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கினேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொட்டேட்டோ நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரே வாட்டி ஜாஸ்தி தண்ணி சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் மாவு சேர்த்துனே இருக்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து ஜாஸ்தியாவே இருக்கும் பொட்டேட்டோல. அதனால பொட்டேட்டோ நல்லா பிசைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கிட்டு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour அப்படி ஊற விட்டுட்டேன். ஏன்னா ரவை அதெல்லாம் போட்டு இருக்கிறோம் இல்லையா? கொஞ்ச நேரம் ஊறின பிறகு அதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூரி செஞ்சுன்னு இருக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் கறி காமிக்க போறது கிடையாது. ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோஸ்ல ஆல்ரெடி இதே சேம் ப்ராசஸ்ல காமிச்சிருக்கிற கொஞ்சோண்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கிறேன். மறுபடியும் காமிச்சா போர் அடிச்சிடும். நீங்க ஃபர்ஸ்டே என்னோட வீடியோஸ் சும்மா அப்படி ஓபன் பண்ணி போயிடுறீங்க. அதுலவும் நான் காமிச்சதே மறுபடியும் காமிச்சேன்னா அவ்வளவுதான். என்னோட வீடியோஸ் ஃபைனலா இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போறீங்க. அதுக்காக இன்னைக்கு வந்து குழம்பு வந்து காமிக்க போறது கிடையாது. பூரி மட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பூரி மட்டும் ஹைலைட் பண்ணிருக்கிறேன் இந்த வீடியோல. செம்ம டேஸ்டியா இருக்கும். நிஜமா நீங்க ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. வீட்ல யாருக்கும் சொல்லாதீங்க ஆலு பூரின்னு சொல்லிட்டு. அவங்க சாப்பிட்ட பிறகு அவங்களே சொல்லுவாங்க, என்ன இது வித்தியாசமா சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு பூரி வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிறேன்.
அந்த கர்ரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பாத்திரம் எல்லாம் கழுவுன பிறகு மதியத்துக்கு என்ன சமையல் செய்யட்டும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொன்ன எங்கள் வீட்டுக்கார்கிட்ட, நீ எதுவும் செய்யாத, காலையிலேருந்து செஞ்சுன்னு தானே இருக்கிறேன், நான் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசாக இருக்குது, இத்தனை வெரைட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க, ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. உங்கள் ஏரியாவில் இத்தனை வெரைட்டிஸ் கொடுத்து இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போடுவாங்கன்ட்டு கண்டிப்பாக சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிஜமாவே இத்தனை வெரைட்டியும் சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸும் குவான்டிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த காம்போ. பாருங்க என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. எப்பவுமே நாங்கள் வெளியில வாங்கி சாப்பிட்றது கிடையாது, எங்களுக்கு அது செட் ஆகவும் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், ரொம்ப வேலை ஜாஸ்தி இருக்கு அன்ற நேரத்தில் இந்த மாதிரி வெளியில வாங்கிட்டு வந்து கொடுத்துடுவாங்க. அவங்க கேட்டுன்னு தான் இருப்பாங்க சண்டே சண்டே, நீ ரெஸ்ட் எடுத்துக்கிறியா, வெளியில போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு. ஆனா அடிக்கடிக்கு வெளியில சாப்பிட்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது. எப்பயாச்சும் நானே கேட்டு கூட சாப்பிட்டுப்பேன். இந்த மாதிரி பிரியாணி லவர் தான் நானு. பிரியாணின்னு சொன்னா வாயில ஆட்டோமேட்டிக்கா தண்ணி ஊறிடும். ஆனாலும் ஒரு ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணிடுவேன். வேண்டாம், அடிக்கடிக்கு நம்ம வாங்கி சாப்பிடக்கூடாது வெளியில சாப்பாடுன்னு சொல்லிட்டு அதிகமா சாப்பிட்றது கிடையாது. அப்பப்போ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு தான் இருப்போம். இது கூட ஒயிட் ரைஸ், ரசம் கூட கொடுத்துருக்காங்க, பிரியாணி கொடுத்தாங்க. பிரியாணி குவான்டிட்டி பாருங்க எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பரோட்டா கொடுத்தாங்க, கிரீன் சில்லி சிக்கன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கர்ரி 2-3 வெரைட்டிஸ் கர்ரி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கபாப் கொடுத்தாங்க, ஃபிஷ் ஃப்ரை கொடுத்தாங்க, தயிர் பச்சடி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சால்னா கொடுத்தாங்க. இத்தனை வெரைட்டி கொடுத்தாங்க. எனக்கு ஷாக் நிஜமாவே. இது எல்லாமே ஒரே காம்போ தான். ப்ரைஸ் கேட்ட பிறகு இன்னும் ஷாக்காக தான் இருந்துச்சு. உங்கள் ஏரியாவில் இத்தனை வெரைட்டிஸ்க்கு எவ்வளோ வாங்குவாங்கன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இது பார்த்தாலே வாய் ஊறுது இல்லைங்களா? என் சின்னவருக்கு அப்படிதான், ஸ்மெல்லுக்கே வந்துட்டாரு, அவர் ஓடி வந்துட்டாரு. அவரும் என்ன மாதிரி தான் பிரியாணி லவரு. நாங்க போயிட்டு இப்போ பிரியாணி சாப்பிட்றோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். இருக்கட்டுமா? பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.